அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நிச்சயமாக இது யாருக்கெல்லாம் அதிர்ச்சி என்று பார்த்தோம் என்றால், நடிகர் விஜயின் ரசிகர்மாருக்கு தான் இது அதிர்ச்சி. எனக்கு அது உண்மையாக இல்லை. ஏன்னா நான் அவற்றை ரசிகனும் இல்லை. நான் ஒரு அவற்றை படம் சாதாரணமாக பார்க்குற ஒரு மனிதன். அடுத்தது அவருடைய கட்சியிலே நான் இல்லை. ஸோ இந்த இந்த விடயத்தை ஏன் நான் அவர் சொல்கிறேன்னா, ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் பண்ணிட்டார்கள். அதாவது திரையில் இல்லை, திருட்டுத்தனமாக ஃபோன் ஊடாக ஒரு லிங்க், ஒரு இணையதளம் ஊடாக அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு சுருக்கி சொல்லப்போனால் ஒரு கேவலமான வேலை. ஸோ இந்த கேவலமான வேலையை செய்தது ஆரண்டுன்னு தெரியாது. அதாவது இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், பவான் என்றவர் அவர் தான் அதை செய்திருக்கிறார் என்றதே எனக்கு வந்துச்சு. அது உண்மை தெரியாது. இனி அவரவரே கண்டபடியெல்லாம் கிரியேட் பண்ணி போடுவார்கள். அதில் அது உண்மை தெரியாமல் இந்த நியூஸை நான் சொல்ல விரும்பலை. ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்க போனால், ஸோ இது ஒரு அரசியல் காரணத்துக்காக இவரை கெடுக்கணும் என்ற ஒரு கூட்டம் இதை செய்திருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு பிராம பிடிச்ச ஒரு கூட்டம் செய்திருக்கலாம். அதாவது இவரை எப்படியாவது அழிக்கணும் என்ற ஒரு கூட்டம் செய்திருக்கலாம். இது உண்மையை சொல்ல போனால் நடிகர் விஜய்க்கு ஒரு பெரிய நஷ்டம் இல்லை. ஏன்னா அவர் ஒரு உச்ச நட்சத்திரம், அவர்கிட்ட இல்லாத பணம் இல்லை. அவருக்கு போதுமளவு பணங்கள் இருக்குது. ஏன்னா அவர் பல காலமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்து பணத்தை உழைச்சி ஒரு ஆள். அதில் யாருக்கு பாதிப்புன்னு பார்த்த மாதிரி இருந்தால், உண்மையான பாதிப்பாக இருக்கின்றால் அந்த அந்த படத்துக்காக உழைச்சவர்களுக்கும், இந்த படத்துக்கு முதலீடு செய்தவர்களுக்கும், இந்த படத்தில் வேலை செய்தவர்களுக்கும், அதாவது லைட்டாக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், சமைச்சு போட்டவராக இருக்கட்டும், ஆறாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் இந்த படம் ரிலீஸ் ஆகி அதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு உண்மையான முழு சம்பளமும் போய் சேரும் என்று கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி கொடுத்த அவர்களுக்கு இனி அது கிடைக்குமா கிடையாதுன்றது ஒரு கேள்விக்குறிதான். ஸோ அந்த நிலையில் அடுத்த கட்டமாக யாருக்கு அங்கே பாதிப்புன்னு பார்த்தமா இருந்தால், ரசிகர்மாருக்கெல்லாம் பாதிப்பில்லை. ரசிகர்மார் மோட்டுத்தனமாக ரசிகர்கள் அவர்களை விடுவோம். அதாவது உண்மையாக பாதிப்பாக இருக்குன்னு பார்த்தா, இதனால் வர்ற அந்த வரி பணம் அந்த நாட்டு மக்களுக்கு தான் போய் சேருது. ஸோ அந்த நாட்டு மக்களுக்கு அடுத்ததாக பாதிப்பு. அது நின்று போய் சேருன்னு ஒரு சிலர் மொக்கத்தனமாக கேட்கக்கூடாது. அதாவது புலம்பெயர்ந்த தேசங்களில் நாங்கள் வாழ்கிறோம், இங்கே எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் வேலை செய்தால் ஒரு கொஞ்சம் வரி கட்டியே ஆக வேணும். ஸோ அந்த வரி அந்த நாட்டுக்கு போது, அந்த நாட்டை டெவலப் பண்ணுறதுக்கு போது, நாட்டில் உள்ள ஏழை மக்களுக்கு கொடுக்க போது, இல்லாட்டி வேலையில்லா மக்களுக்கு கொடுக்க போதுன்னு பல வழியில் அந்த மக்கள் அந்த பணத்தை பயன்படுத்துவார்கள். ஸோ அதைத்தான் நான் இதில் சொல்ல வரேன். அந்த வரி பணம் மக்களுக்கு போய் சேரும். இனி இந்த படத்தில் இருந்து ஒரு வரிப்பணம் எடுக்கலாமா அல்லது வரிப்பணம் வருமானு தெரியல. அதை விட இந்த படம் இனி புலம்பெயர்ந்த தேசங்களில் திரையிடப்படுமான்றது கேள்விக்குறி. ஏன்னா அந்த படம் அதிகபட்சம் இணையத்தால் பரவிட்டுது, எல்லாருக்கும் பரவிட்டுது, ஒரு வைரலாக பரவிட்டுது. ஸோ அப்படி ஒரு விடயத்தை இப்போ செய்திருக்கிறார்கள், இந்த கேவலமான செயல். ஸோ இது உண்மையை சொல்ல போனால் தமிழ்நாட்டில் அரசியல் ஒரு சாக்கடை தான். இந்த அரசியல் யுத்தத்தில் எப்படியாத ஒருவன் கவிட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு அவனவன் தான் அரசியலை வெல்லோணுமன்றதுக்காக ஒரு சில அரசியல் விசுமியல் இவருக்கு அதை செய்திருக்கலாம் என்று ஒரு சந்தேகம். ஸோ இது யார் செய்தான்னு தெரியாமல் நாங்கள் இப்போ முடிவு சொல்லலாது. அதை மொத்தமாக சொல்ல போனால், ஒரு மனிதனை அழிக்கிறதுக்கு பல வழிகள் உண்டு. அந்த வழிகளில் இதுவும் ஒரு வழிதான். ஸோ இது விஜய் அழிக்கிறேன்னு நினைச்சு அங்கே உள்ள சொந்த தமிழ்நாட்டு மக்களை அழிக்கிறார்கள், மாற்று கருத்து இல்லை. அங்கே அந்த படத்துக்காக வேலை செய்த அந்த கூலி வேலை செய்தவர்களை அழிக்கிறார்கள், மாற்று கருத்து இல்லை. தயவு செய்து கொஞ்சம் உணருங்கள். நிச்சயமாக இந்த படம் எனது கைக்கும் கிடைச்சி விட்டது. நானும் இந்த படத்தை பார்த்துட்டேன், இல்லை மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் அந்த படத்தின் கதையை நான் இதில் சொல்ல விரும்பலை. நிச்சயமாக இந்த படம் பார்த்துட்டேன், ஒரு ரிவ்யூ செய்யணும்னு மனதில் எனக்கு ஓடினது. ஆனால் பேர்ந்து பார்த்தா இந்த மனம் என்னமோ சரி, எப்போயாவது அது திருப்பி அது தியேட்டரில் ஓடைக்க அதில் ஒரு கொஞ்சமாவது லாபம் அந்த படக்குழுவை எடுக்கட்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த ரிவ்யூவை நான் செய்ய விரும்பலை. யாரெல்லாம் அதை ரிலீஸ் பண்ணாங்களோ அவர்களை நிச்சயமாக தமிழ்நாட்டு காவல்துறை பிடிக்கும், கைது செய்யும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுவோம். முடிஞ்சவரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பேன்.